வடகால் வாய்க்காலை திறக்க வேண்டும் என்று கடந்த ஒரு மாதமாக அவர்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அதற்கு செவிமடுக்கவே இல்லை. அதே போல இங்கே தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மணல் கொள்ளையை உயர்நீதிமன்றம் கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மணல் அள்ளப்படுவதனால் விஷ்ணு கோயில், இரட்டை திருப்பதி கோயில்கள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது என்ற செய்தியும் நமக்கு மன வருத்தத்தை தருகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு செயலாற்றாத அரசுதான் 5 ஆண்டு காலம் நடைபெற்றது என்பது மட்டுமல்ல, இன்று முதல்வர் அவர்களின் பிரச்சாரத்திற்கு மக்களை அழைத்து வந்து அவர்களை படுத்தும் பாட்டை பார்த்தால், காணொலி மூலமே அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த முதல்வர் அவர்கள் காணொலி மூலமாகவே பிரச்சாரத்தையும் நடத்தி இருக்கலாமோ என்ற ஆதங்கம் நமக்குள் எழுகிறது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டில் எந்த அளவிற்கு சலசலத்து போனார்களோ, எந்த அளவிற்கு சலசலப்பை உருவாக்கி போனார்களோ அந்த அளவிற்கு வெலவெலத்தும் போய்விட்டார்கள். இன்று அவர்களை பற்றி எந்தவித செய்திகளும் இல்லை. அவர்கள் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. இன்று கழகங்களுக்கு மாற்றாக ஒரு அணி உருவெடுத்திருக்கிறது என்றால் அது நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி தான். ஏனென்றால் நமது பாரத பிரதமர் அவர்கள் 2 நாட்களுக்கு இங்கே வர இருக்கிறார்கள். பல கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். அகில பாரத தலைவர் அவர்கள் 7-8 நிகழ்ச்சிகளுக்கு மேல் வர இருக்கிறார்கள். எங்களது பொறுப்பாளர்களான பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள், பியூஷ் கோயல் அவர்களும் பல கூட்டங்களுக்கு வர இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, ரவிசங்கர் பிரசாத் போன்ற மத்திய அமைச்சர்களும் பல கூட்டங்களுக்கு வர இருக்கிறார்கள். அதனால் எங்களது கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். எங்களது மத்திய ஆட்சியை சார்ந்த சகோதரர்கள், மந்திரிகள் இங்கே வருவது, மத்தியில் ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நல்லாட்சியின் நீட்சியை வழங்குவதற்கு தமிழக மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நோக்கத்தோடு அவர்களை எல்லாம் அழைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறோம். தமிழக தேர்தலை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி கலகலப்பாகவே செயலாற்றி கொண்டிருக்கிறது. தேதிகள் இன்னும் முடிவாகவில்லை. ஆனால் ஏறக்குறைய 2 நாட்கள் வருவார்கள். 2 கூட்டங்கள் நாங்கள் ஏற்படுவோம். இன்னும் முடிவாகவில்லை. அந்தந்த மாவட்டங்களிலிருந்து கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். அதற்கு ஏற்ப நாங்கள் முடிவு செய்வோம். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு முற்றிலுமாக திருப்தியற்ற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை போன்ற கட்சிகள் சில கொடிகளை போட்டால் உடனே பறக்கும் படை வந்து விடுகிறது. சில கொடிகள் பறப்பதை பார்த்தே பறக்கும் படை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல லட்சம் மக்கள் பரிதவிப்பதை பார்த்து பறக்கும் படை அதிமுகவை கண்டு எதுவுமே செய்வதில்லை. இதுதான் இன்றைய தேர்தல் நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்களெல்லாம் பலமுறை கட்டாயப்படுத்திய பின்பு அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி. அதனால் தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சி, தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு ஒரு விதமாகவும் எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் வேறு விதமாகவும் நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து நாங்கள் வைத்து வருகிறோம். ஆனால் அவர்கள் தங்களை சரி செய்து கொண்டதாக தெரியவில்லை. சென்னையில் வைத்த பதாதைகளை கூட வழக்காடு மன்றம் மூலமாகத்தான் அதை நீக்க வேண்டி வந்ததே தவிர தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியிடம் பதாதைகளை அப்புறப்படுத்துவோ கொடிகளை அப்புறப்படுத்துவோ துணிச்சலாக சொல்வதில்லை என்பது மட்டுமல்ல, இப்பொழுது கிடைத்திருக்கும் தகவல் டோக்கன்கள் மூலமாக டாஸ்மாக் கடைகளில் டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது, துணிக்கடைகளில் டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏதோ செய்கிறோம் என்று பறக்கும் படையை வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் வெறுமனே நமக்கு காட்சி பொருளாக இல்லாமல் நிச்சயமாக சாட்சிகளை கொண்டு ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவர்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் ஒரு சமதளத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து போராடுவது கடினமான காரியமாக இருந்துவிடும் என்பதையும் தேர்தல் ஆணையம் உடனே உணர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.